வெல்கம் டு சுகன்யாஸ்யம்மிஃபுட். இன்றைக்கி சேலம் எசன்ஸ் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு பிரிஞ்சி, பட்டை லவங்கம், சோம்பு, ஏலக்காய் போட்ட உடனே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, நீல வாக்கில் நறுக்கிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கோல்டன் கலரில் வதக்கவும். மீதி நான் வெங்காயம் கொஞ்சம் தான் ஃபஸ்ட் போட்டிருந்தேன், மீதி வெங்காயத்தையும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி ஃபஸ்ட்டு கல் உப்பு இப்பயே போட்டுக்கலாம், சீக்கிரமாக வெங்காயம் வந்து வணங்கிடும். நான் குழம்புக்கு தேவையான அளவு இப்பயே போட்டுக்கிறேன். நல்லா கோல்டன் கலருக்கு வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். நான் போடுற மசாலா பவுடர்லேயும் இஞ்சி பூண்டு பவுடராக இருக்குது, பட் ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் போட்டுக்கிறேன். அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட் ஒன்றும் நல்லா கொடுக்கும். நான்வெஜ் குருமா மாதிரியே இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த பதத்துக்கு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக வணங்கும். எப்பயுமே ஃபஸ்ட் வெங்காயத்தில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியே வரணும். அதுக்கப்புறம் தக்காளி 2 பொடியாக நறுக்குனது, நல்லா பழுத்து தக்காளியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி சாறு இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி அதை நசுக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா ஐட்டமாக போடலாம். எசன்ஸ் மசாலா பவுடரும் போடுவேன், வீட்டில் இருக்கிற மசாலா எக்ஸ்ட்ரா போடுறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், நம்ம இன்னும் ஸ்பைஸியாகவும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் என்னென்ன மசாலா ஐட்டமோ அதை சேர்த்துங்க. மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஃபுல்லாக ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளியோட மசாலா நல்லா பிரண்டு எண்ணெய் வெளியிடுற மாதிரி வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். வணங்கிடுச்சு. இப்போது சேலம் எசன்ஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேலம் அம்மாப்பேட்டை சைடு தான் இது ஃபேமஸ். குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த பவுடர் கிடைக்கும். ஒரே ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். ஆனால் ஹோட்டல்ஸ் அந்த சரௌண்டிங்கில் அம்மாப்பேட்டை சைடில் இருக்கிற ஹோட்டலில் சூப்பராக இருக்கும். இந்த மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் விட்டுக்கிறேன். அதுலேயும் காரம் இருக்குது. சோம்பு, வரமிளகாய், தனியா, பட்டை லவங்கம், இஞ்சி பூண்டு பவுடர் ஐட்டம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் அரைச்சி பவுடராக்கி வச்சுருக்காங்க. இதுதான் அதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். நான் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லா வணக்கி இந்த டைமில் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு அடிபிடிக்கும், அதனால் லோ ஃப்ளேம் பண்ணி வணக்கிக்கோங்க. சொன்னேன்ல அம்மாப்பேட்டை சைடில் தான் இந்த பவுடர், அதுக்கு ஒரே ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். ஹோட்டல்ஸில் வந்து எல்லா இடத்துலையும் அம்மாப்பேட்டை சைடில் கிடைக்கும். எசன்ஸ் தோசை ரொம்ப ஃபேமஸ், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன்.
வீட்டில் வாங்கிட்டு வந்து நான் இதை கிரேவி மாதிரியும் பண்ணியிருக்கேன், குருமா மாதிரியும் பண்ணியிருக்கேன், சால்னா மாதிரியும் பண்ணியிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு மட்டன், சிக்கன், முட்டை, வெஜ்ஜில் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுறது, கேரட், பீன்ஸ் இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். மெயினாக கல் தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கு சால்னா மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட மேட்சிங். பரோட்டா எப்படி செய்யணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போது பவுடர் மசால் நல்லா பிரண்டதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி விடுறேன். இந்த நான் கிரேவி வந்து ரொம்ப திக்காவும் இல்லை, ரொம்ப அதிகமாகவும் பண்ணலை. அதனால் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நான் தேங்காய் எதுவும் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றலை. நிறைய குழம்பு வேணுங்கிறவங்களுக்கு தேங்காய், சோம்பு அரைச்சி அந்த விழுதையும் கொஞ்சம் ஊற்றலாம். லைட்டாக இனிச்சு டேஸ்ட் கொடுத்துரும். பட் குழம்பு நிறையா வேணும்னா அது விட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அரை டம்ளர் தண்ணி விட்டால், அரை டம்ளர் 1 டம்ளர் தண்ணி விட்டாவே போதும். அது கொதி வரும்போதே உங்களுக்கு திக்கான கிரேவி கண்டென்ட் கிடைக்கும். நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதி வரணும். இந்த எசன்ஸ் கிரேவி வந்து செட் தோசை மீன்ஸ் கல் தோசை மெதுன்னு ஊற்றி அது மேலே அந்த கிரேவியை அப்ளை பண்ணி இன்னொரு தோசை ஊற்றி அந்த தோசையிலையும் அப்ளை பண்ணி சாண்ட்விச் மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கொதி வந்துருச்சு. அதில் புதினா, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் பார்த்துக்கோங்க. இந்த கண்டென்ட் ஓகேனா ரெடி பண்ணி இறக்கிடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும். நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். லாஸ்ட்டாக மட்டன் குழம்பு பண்ணியிருந்தேன் செட்டிநாடு. ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இப்போ எசன்ஸ் மசாலா குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இனி இந்த லீவில் ஃபுல்லாக ஒவ்வொரு வீடியோ போடுவேன். தேங்க்யூ.